எலம்பலி பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டிச்சு இதுவரைக்கும் எந்த எங்களுக்கு கோரிக்கை வச்சு மனுவா கொடுத்துட்டோம், கோரிக்கை வச்சிருக்கிறோம். எந்த நடவடிக்கையும் எடுக்கல. 3.5 வருஷமா நாங்க 2 கவுன்சிலர் இருக்கிறோம். மக்களுக்கு எந்த கோரிக்கையும், ஒரு குப்பையாகட்டும், குடிநீர் வசதி ஆகட்டும், தெருவிளக்கு வசதி ஆகட்டும், எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. நாங்களும் பல ஐட்டம் மனுவா கொடுத்துட்டோம், பல கோரிக்கை வந்து செயல் அலுவலர்கிட்ட கொடுத்துட்டோம், கலெக்டர்கிட்ட மனுவா கொடுத்துருக்கிறோம். எந்த நடவடிக்கை இதுவரையும் செய்யல. ஏரிக்கு வந்த பணமும் எந்த பண்டு வந்தாலும் முறையா அதை செயல்படுத்துறது இல்ல. நாங்களும் பழைய ஐட்டம் போய் முறையிட்டுட்டோம். அதனால எங்களுக்கு வேற வழி தெரியல. அதனால நாங்க வந்து மக்களை கூப்பிட்டு போராட்டம் செய்யணுங்கிற நிர்பந்தத்துக்கு ஆளாக்கி இருக்கிறோம். 3 வருஷமா ஒரு வேலையும், அதுவும் பாகுபாடு பார்த்து அந்த வார்டுக்கு வேலை செய்யறாங்க. கவுன்சிலரா நாங்க 2 வருஷத்துக்கு எங்களும் மக்கள் பார்த்து தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. எந்த வேலையும் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு. பாகுபாடு பாக்குறாரு இந்த செயல் அலுவலர். நாங்க மக்கள்கிட்ட முறையிட்டு மக்களை கூட்டிட்டு வந்து தர வசதி, குடிநீர் வசதி கூட செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க. குடிநீர் வசதி, கழிவு நீர் கூட அகற்ற மாட்டேங்கிறாங்க. சரியா குப்பையை அகற்ற மாட்டேங்கிறாங்க. கொசு தொல்லை, குழந்தைங்களுக்கு எல்லாம் நிறைய நோய் வாய்ப்பட்டு சிரமத்துல இருக்கிறாங்க. நாங்களும் தெருநாய் பிரச்சனை இருக்கு. நிறைய பொழுதுனீங்க நாங்க வந்து சொல்லி பார்த்தோம், மீட்டிங்லயும் சொல்லிட்டோம். எதை சொன்னாலும் அவங்க காதலியே வாங்க மாட்டேங்கிறாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏரிக்கு வந்த நிதி வந்து 1.25 கோடி சில்லற நிதி வந்துச்சு. நிதி முறையா செயல்படல. ஈவோ கிட்ட கேட்டா அதுக்கு முறையான பதில் இல்ல. மற்ற கூட்டத்திலையும் கேட்டுட்டோம், அதுக்கு கட்டப்படியான பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு. எங்களை வந்து ஒரு அலட்சியமா தான் நினைக்கிறாரு. இந்த பாக்குறாரு. அடுத்த கட்டம் நாங்க வந்து மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு மக்கள் எல்லாம் திரட்டிட்டு போய் மனு கொடுக்கலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம். இதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கலாம். அப்புறம் மின்மயானம் வந்து ஊருக்குள்ளாயே மக்கள் பாதிப்பு இருக்குது. நாங்களும் அதை போய் சொன்னோம் ஈவோகிட்ட. அது நடவடிக்கைகள் நாங்க தூரமா ஊருக்கு எல்லாம் அமைங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அது வந்து நடவடிக்கை இல்ல. மின்மயானம் வந்து ஊருக்குள்ளாரியே போடுறாங்க. நூத்துக்கணக்கான குடும்பம் இருக்கிறாங்க. பெரிய பிரச்சனையா இருக்குது. எங்க நடவடிக்கை எதுவுமே அவருக்கு கேட்க மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி சட்டமன்ற நிதியில இருந்து பணம் வாங்கிட்டு வந்தாலும் அதுக்கு வந்து முறையா இருந்தாலும் அந்த எதையுமே முறையா அவர் வந்து எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. எதையும் நாங்க என்ன பண்றது? தேவாங்கபுரமோ சாக்கடை அதுல வந்து நூற்றுக்கணக்கான 11வது கவுன்சிலருங்க கிருஷ்ணன், எலம்பலி பேரூராட்சி செயலாளரா இருக்கு.